எழுப்பும் குருவிகளின் கீச் குரல். ஜன்னலில் இருந்து எட்டி பார்த்தால் நட்சத்திர ஏரி என கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கியிருக்கும் ஸ்டார் விடுதியின் அம்சங்கள்தான் இவை. வீடு போல் உணர வைக்கும் இந்த நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் சென்று இருப்பதற்கான காரணம் ரெஸ்ட் எடுக்கவா, சென்டிமெண்ட்டுக்காகவா? மக்களவை தேர்தலுக்கு அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்ட அரசியல் தலைவர்கள் வாக்குப்பதிவு முடிந்த கையோடு படையெடுத்தது குளு குளு மலைகளை நோக்கித்தான். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொஞ்சம் குளுமைப்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்கும் இடம்தான் கொடைக்கானல். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மக்களவை வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் மற்ற மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்து முடிந்த பின் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தில் 5 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க குடும்பத்துடன் சென்று இருக்கும் இடம் கொடைக்கானல். கோடை வஸ்தலமான கொடைக்கானலில் பல்வேறு இடங்கள் இருக்க முதலமைச்சர் 5 நாட்களை கழிக்க தேர்ந்தெடுத்து இருக்கும் நட்சத்திர விடுதியின் பெயர்தான் தி தாமரா கோடை. ஏன் எப்போதும் இந்த விடுதியை மட்டும் மு.க.ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கிறார் என்று விசாரித்தால் சொந்த வீட்டில் தங்குவது போல ஒரு அனுபவத்தை இந்த நட்சத்திர விடுதி தரும் என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். மரங்களால் சூழப்பட்டு இருக்கும் இந்த நட்சத்திர விடுதியின் அதிகாலையில் ஜன்னலில் வந்து கீச் குரலில் நம்மை எழுப்புமாம் சிட்டுக்குருவிகள். போக்குவரத்து இல்லா பகுதி என்பதால் சுத்தமான காற்று, எழுந்தவுடன் நட்சத்திர ஏரி தரிசனம் என பல்வேறு அம்சங்கள் நிறைந்தது இந்த நட்சத்திர விடுதி. ஒரு முறை உள்ளே சென்றுவிட்டால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் வெளியே வர தேவையில்லை. அவ்வளவு இயற்கை அழகு நிறைந்த இந்த நட்சத்திர விடுதியில் கொடைக்கானலின் குளிரை சமாளிக்க சுடுநீர் நீச்சல் குளம் அமைந்துள்ளதா? பழங்கால கட்டடக்கலை சிறப்பம்சங்களுடன் இருக்கும் தாமராவில் அனைத்து நாட்டு உணவு வகைகளும் கிடைக்குமா? இது மட்டுமா ஸ்பெஷல்? 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தல் முடிந்தவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து தங்கியது தி தாமரா கோடை ஹோட்டலில்தான். தேர்தல் முடிவு அமோகமாக இருக்க தற்போது அதே நம்பிக்கையில்தான் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே ஹோட்டலை தேர்ந்தெடுத்து தங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுக்க சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறாமல் மஞ்சுமல் பாய்ஸ் குணா குகைக்கும் ஒரு விசிட் அடித்து புது உற்சாகத்துடன் சென்னை திரும்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாக்கு எண்ணிக்கையை எதிர்கொள்வார் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. சட்டசபை தேர்தல் முடிவுகள் போல மக்களவை தேர்தல் முடிவு அமையுமா? ஹோட்டல் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.